ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல்னாலே நம்ம வீடை க்ளீன் பண்ணணும் இல்லையா? இது ஆக்சுவலாக சயின்டிஃபிக் ரீசனாகவும் என்னென்னா, நம்மளுக்கு மழை காலம் அப்படின்னா அந்த செவுத்தில் இந்த பச்சை வைரஸ், பாக்டீரியல் இது எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஆகிடும். அதனால தான் நம்ம போகின்ற ஒரு நாளை குறிப்பிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணால் நம்மளுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் அந்த அளவுக்கு உள்ளே வராது. அந்த செவுரில் சுண்ணாம்பு அடிக்கணும், வீடை நல்லா ஒரு மூளை முடுக்கு இல்லாமல் கழுவி தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க. சயின்டிஃபிக் ரீசன் இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பேசிக்காக போகி அன்னைக்கு எல்லா வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தைப்பொங்கல் அன்னைக்கு புதுசாக நம்ம சாதம் செய்து நம்ம சூரிய பகவானுக்கு படைக்கணுன்றது ஒரு ஐதீகம். சரி, இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் க்ளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வேலையாக என்ன செஞ்சுருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடித்து குழம்பு வச்சுடுவேன். ஏன்னா நம்மளுக்கு எப்போ பசிக்குன்னு தெரியாது. ஸோ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் எல்லாத்தையும் நிறுத்திட்டு நம்மளால் சமைக்க முடியாது. ஸோ காலையிலேயே இன்றைக்கி டிஃபன் கிடையாது, சாப்பாடு வடித்து ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு பசங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு வேலை செய்ய ஆரம்பித்தாச்சு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போட உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் ஐகானில் இந்த குழம்போட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் ஏஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு இப்போ க்ளீனிங் ஒர்க் ஆரம்பித்தாச்சு. எங்ககிட்ட இருக்கிற பழைசில் இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்கும் இல்லையா செல்லர் பாட்டில்ஸில், அது எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியாக ஒரு பேப்பரில் நான் ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருப்பேன். ஒரு பேப்பரில் வைப்பேன், இல்லைனா ஒரு சின்ன சின்ன கிண்ணத்தில் எல்லாத்துலேயும் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அப்புறம் அந்த ஷெல்ஃபை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுடைய கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையும் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. கண்ணாடி ஜார் தனியாக எடுத்து கழுவி வச்சிடணும். பிளாஸ்டிக் தனியாக எடுத்து வச்சிடணும். ஏன்னா கண்ணாடியும் பிளாஸ்டிக்கும் நம்ம எல்லாம் ஒன்றா இரும்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டோன்னா அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை. பிளாஸ்டிக்கும் இரும்பு கூட ஒன்றா இருக்கலாம், பட் ஆனால் கண்ணாடி நான் முதல்ல எடுத்து தனியாக எடுத்து கழுவி இதே போல் நான் கவுத்து வச்சுருவேன். இது தனியாக பிளாஸ்டிக்கு இரும்பு இது தனியாக கவுத்து வச்சுருவேன். அப்போது ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு எடுக்கவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். காஞ்ச உடனே எடுத்து நம்ம திரும்பி ரீஃபில் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வீடு க்ளீனிங்கில் ப்ராசஸிங் இது தான். இது செஞ்சு முடித்த உடனே நம்மளுக்கு ஒரு டயர்ட் ஆகிடும் இல்லைங்களா? உடனே ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே காஞ்சிருக்கும். நம்ம அந்த செகண்டில் வீடியும் க்ளீன் பண்ணிவிடுங்க. ஜன்னல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீடியும் க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நான் ரீஃபில் பண்ணி அழகாக அடுக்கி வச்சுட்டேன். கீழே நான் மண்சட்டி ஜாமா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மண்சட்டி ஜாமா கீழே அழகாக அடுக்கி வச்சுட்டு மேலே அந்த நம்ம தினசரி யூஸ் பண்ணுற பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கேன். தோட்டத்துக்கு வந்தால் தோட்டத்தை இருக்கிறதுலே பெரிய வேலை. இப்போ தோட்டத்தை க்ளீன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சில டிப்ஸ், எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் சில டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய டிப்ஸை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்ன செஞ்சிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஒரு 4-5 பாகம் பிரித்து கூட்டி இதே போல் முட்டு கட்டி வச்சுருவேன். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? எடுத்து த்ரோ பண்ணிவிட்டு நம்ம அன்னகொண்டா யூஸ் பண்ணாலும் சரி வாளியில் யூஸ் பண்ணாலும் சரி அழகாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் எடுத்து த்ரோ பண்ணுறதுக்கு. இப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணியாச்சு, எடுத்து த்ரோ பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவு நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா திரும்பியும் குப்பை வரதான் செய்யும். நம்ம எப்படியும் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான், ஏன்னா இலைகள் உதிரும் இல்லைங்களா, அது நம்மளை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பொங்கல்ன்றதுனால கண்டிப்பாக இன்றைக்கி க்ளீன் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு மாடிக்கு போனால் எங்கள் மாடி அவ்வளோ அழுக்காக இருக்கும். ஏன்னா இந்த குரங்குகள் பண்ணுற வேலை அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குரங்குங்க எல்லாத்தையும் பிச்சு போட்டுவிடுங்க. இதை எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதே பெரும் வேலையாக இருக்கும். சரி, இப்போ இந்த வேலையும் பசங்க கூட சேர்ந்து அழகாக க்ளீன் பண்ணியாச்சு. பசங்க ஹெல்ப் பண்ணதால் சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடுச்சு எனக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீட்டாக நாங்கள் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி கழுவுறது மாடி க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிட்டா மாடியும் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வீடும் க்ளீன் ஆகிடுச்சு. வீட்டில் இருக்க எல்லா பொருளும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாச்சு. தோட்டமும் க்ளீன் பண்ணியாச்சு. சூப்பராக நம்மளுடைய பொங்கலுக்கு நம்ம தயாராகியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன தேவை, போகிக்கு நம்ம என்னென்ன எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சிடணும் இல்லைங்களா? இப்போ இந்த நெக்ஸ்ட் டே, இந்த டே நம்ம போகி டே. இங்கே பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச பொருளை அதிகாலையிலே ஒரு 3-4 மணிக்கெல்லாமே நாங்கள் ஏஞ்சி போகி கொண்டாடியாச்சு.
நம்மக்கிட்ட இருக்க பழைய தொடப்பம், பழைய பாய், இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு பழைய பொருள் எது இருக்கோ எல்லாத்தையும் போட்டு நல்லா எரிச்சிட இன்றைக்கி நாங்கள் போட்ட கோலம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இருட்டுன்றதுனால உங்களுக்கு தெரியல. போகி டே மார்னிங் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன செஞ்சேன் படைச்சேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.